வருங்கால முதல்வரே வருக. இப்போ உங்களுக்கு மாப்பிள்ளை பாருங்க அவ்வளவுதானே. அந்த வர பாரு. புரட்சி தமிழனே வருக. அதன் பிறகு இன்னும் நிறைய டயலாக்லாம் கொடுத்துருந்தாங்க. இது யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படிங்கறதான் கேள்வி. வேற யாருக்குமே கிடையாதுங்க. அண்ணன் திருமாவளவனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் இந்த பில்டப்பா இல்ல தப்ப வருங்கால முதல்வரே. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இந்த வருங்கால முதல்வரே அப்படிங்கிற அந்த போஸ்டர் ஏகப்பட்ட இடத்துல வைக்கப்படுது. திடீர்னு நிருபர்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க. அந்த பேனரை தூக்கிட்டாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உங்களுக்கு வருங்கால முதல்வர் பேனர் வச்சாங்க, அதான் திமுககாரர்கள் அகற்றிட்டாங்க. அதை பத்தி என்ன சொல்றாங்க? திமுககாரர்கள் அகற்றிட்டாங்க. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. உடனடியா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இல்லையே அந்த பேனர்ஸ்லாம் அங்கதானே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். அகற்றல் அங்கதான் இருக்கு. இல்ல சார், அகற்றல் அங்கதான் இருக்கு. இல்ல சார், எடுத்துட்டாங்க சார். இல்ல அங்க இருக்கு. இப்பதான் சார் பாத்துட்டு வந்தோம். நான் பாத்துட்டு வந்தேன்ல, இருக்குல்ல அங்க. நீங்க வரும்போது இருந்து சார் எடுத்துட்டாங்க சார். நீங்க வரும்போது இருந்து சார் எடுத்துட்டாங்க சார். காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மழையா, அதுக்கப்புறம் உன் பேர. நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்து இல்லையா? ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. உதயநிதி ஸ்டாலினுடைய பெயர் நாடாளுமன்றத்தில் ஒழிச்சிருக்கு. வாழ்க தலைவர் தளபதி, எதிர்காலம் சின்னவர் வாழ்க. வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது. என்ன அடி சிங்கிறீங்களே, எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. ஆனால் இதில் கலைஞர் ஸ்டாலின் வாழ்க இதெல்லாம் தாண்டி உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வழியில் எதிர்காலம் அப்படின்லாம். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? எனக்கு அது புரியவே இல்லை. அவர் ஏதாவது தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்தவரா? ஜோக் இல்லையா? ஸோ இது வந்து அவரை ஒரு உரிமை. நான் என்ன சொல்றேன், உதயநிதி ஸ்டாலின் பெயரை சொன்னதுனால நாட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சு, கலவரம் வந்துடுச்சு, அவர் தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்னா அது ஒரு விவாத பொருள். சொல்லிட்டு போறான். இப்ப என்ன பிரச்சனைங்கிறேன்? விலைவாசி ஏறி போச்சா? ஏதாவது என்ன ஆயிப்போச்சு? இப்ப இதனால குச்சமே இல்ல, எதிர்பார்க்கவே இல்லையே. அவங்க என்ன வாழ்த்து சொன்னாங்க? உதயநிதி வாழ்க இல்லையா? அவ்வளவுதானே. நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங். தங்க தாரகை, இதய தெய்வம், புரட்சி தலைவி, பொன்மன செல்வி, எங்கள் நெஞ்சமெல்லாம் வாழும் அம்மா அவர்களை வாழ்த்தி அப்பெல்லாம் யாருக்கும் வரல, யாருக்கும் எதுவும் பேச தோணல. இன்னைக்கு அவங்க உறக்க சொன்னது, உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி சொன்னது என்பது அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடு. வச்சுக்கங்க, அடுத்த முறை என்ன பார்க்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். இப்ப வந்து இனி திமுக எதிர்காலம் இருக்காது. இன்னொருவர் நம்பிக்கை தரக்கூடிய விதத்தில் அங்கிருந்து எழுந்து வருகிறார். அந்த கட்சி அவரை ஏத்துக்குது. அவர் களமாடுகிறார், அவர் போய் உழைக்கிறாரு. அவர் வீட்டுக்குள்ள படுத்து தூங்கல, அவர் எலெக்ஷனுக்கு தெருவா இறங்கி நிற்கிறாரு, கத்துறாரு, உழைக்கிறாரு. ஒரு அளவுக்கு மேல பண்ண தமிழ்நாடு முதலமைச்சர் 2021 தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஜாதகத்திலே இல்லை அவர் முதலமைச்சர் ஆக முடியாது, அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் முதலமைச்சர் ஆக மாட்டாரு, அவர் ராசி இல்லாதவர், அவருக்கு ராசியே கிடையாது. சாம்பார் ஆப் எனக்கு தொடர் வெற்றிகளை ஈற்றிக் கொண்டிருக்கிறார். போன முறை 39 MP, அதன் பிறகு இடைத்தேர்தலில் பெரும் வெற்றி, அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தலில் பெரும் வெற்றி, அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி, அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி, அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40. இன்னைக்கு திமுகவுடைய தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மிகச் சீரோடும் சிறப்போடும் ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இந்த வாரிசு அரசியல் அதை இன்னும் தூக்கி சுமக்குறாங்க, இது ஒரு அடிமைத்தனம் அப்படின்னு அந்த பார்வையெல்லாம் வைக்கலையா? நான் கேட்டே ஆகணும், என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? அதுக்கான முயற்சி இது கிடையாது. ஒரு அரசியல் குடும்பத்தை பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. டெஃபினெட்லி அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்க தான் வரணும்.
சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். சினிமாக்கு வரதுக்கு முன்னாடியே நான் வந்து அரசியல்ல இருந்திருக்கேன். ஏன்னா அரசியல் ரத்தங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. பிளட்லே இருந்த ஒரு விஷயம், அது நான் வந்து இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. திமுகவின் இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் இன்று அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது. ஒரு அரசியல் குடும்பத்தை பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. டெஃபினெட்லி அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க தான் வரணும். திமுகவின் இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் இன்று அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது. ஏப்ரல் ஃபூல் ஏமாத்திட்டானே. இளைஞரணியில் மாவட்ட அளவில பொறுப்பாளர்களை நான் தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் வயது வரம்பு மட்டுமல்ல, கட்சியினுடைய பின்னணி, அதிலும் குறிப்பாக மாவட்ட செயலருடைய மகன்களோ முன்னாள் அமைச்சருடைய மகன்களோ அதில் இடம்பெறக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டால், புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள், அவர் தந்தை மாவட்ட செயலர் இருக்கிறார், மகன் பொறுப்பில் இருக்கிறார், அமைச்சராக இருந்தார், அவருடைய மகனை பொறுப்புக்கு வந்திருக்கிறார். ஆக இந்த சூழ்நிலையில் இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்து விடுகிறது. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. உங்க குடும்பத்துல இருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வந்துட்டாரா இல்ல இனிமேல் எப்போது சார் வருவார்? அவர்கிட்ட போய் கேளுங்க. இல்ல சார், அவர் சொல்லிருக்காரு. காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மழையா, அதுக்கப்புறம் உன் பேர, நாங்க தலைவர் ஆகவே கூடாது, கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்து இல்லையா? இந்த கட்சி நடத்துறீங்க நீங்க. முதல்ல உன்ன தலைவர்னு சொல்ல சொன்னீங்க, அப்புறம் பிள்ளைய சொல்ல சொல்வீங்க, அதுக்கப்புறம் அவன் பிள்ளைய சொல்ல சொல்வீங்க. இதேதான் வேலையா உங்களுக்கு? நான் வாழ்க்கை பூரா உங்க வீட்லயே தலைவன் சொல்லிட்டு இருந்தா நாங்க அப்படியே தலைவனா இருந்து காலம் பூரா கொடியை புடிச்சுக்கிட்டு உங்களுக்கு கும்பிடு போட்டுக்கிட்டே இருக்கணுமா? நாங்க தளபதியோட மகன் அரசியல்லே இல்ல, அவர் வந்து திரைத்துறையில இருக்காரு, அவருடைய தலையீடு இருக்குன்னு சொல்றது அபாண்டமான போய். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸ்டாலின் இப்ப திமுகவில் அடுத்து நான் வந்து அரசியலுக்கு வருவதற்கு நான் ரெடி ஆயிட்டேன். அது உங்களுடைய கருத்து என்ன? அதை பத்தி நான் சொல்றதுக்கு, கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவர் நிச்சயமாக வந்து ஆர்வம் இருந்தால் கட்சியில பணியாற்றுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சிரிச்சுட்டே சொல்றேன்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. உதயநிதி ஸ்டாலின் அரசியல் வந்திருக்காரு. அரசியல ஒரு சாக்கடை தானே, அதுல எது வேணா வரலாம். என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்ம என்ன இப்படி நாறுது? ஐயோ காட்டடி பல்லு. தாத்தா குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. முகரக்கத்தைய பார்த்தாலே மூட விட்டாகுதுடா, போடா. அண்ணா கொண்டு வந்த கொள்கைக்கு எதிராக பிஜேபி எல்லாம் செய்யும் பொழுது இவங்க வேடிக்கை தானே பாக்குறாங்க. சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தா திமுகவே நிறைய பாஜக ஆதரிச்சிருக்குல்ல. பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. பாஜக கொண்டு வந்து அண்ணாவின் கொள்கைக்கு முரணான விஷயங்களை நிறைய சொன்னீங்கன்னா நானுமே தெரிஞ்சு அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. பாஜகவோட ஆதரவுல ஆட்சி அமைச்சிருக்காங்கல்ல தேசிய அளவுல. அமைச்சரவையில் 1999 to 2004 திமுக அண்ணாவின் கொள்கைக்கு மாறான எதற்காக அப்படிங்கிற விளக்கத்தை பலமுறை சொல்லியாச்சு. எதற்காகன்னு அந்த கட்சி பலமுறை விளக்கம் சொல்லியாச்சு. இன்னொரு நாள் விளக்கம் சொல்லிட்டா முடிஞ்சு போய். திமுகவுக்கு எதிராக ஜெயலலிதா வந்து செயல்பாடுகள் இருக்கும் பொழுது திமுகவின் நேர்மையா அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கறதுனால ஒரு மினிமம் ஒர்க் பிளான்ல அவங்க வந்து ஆதரவு கொடுத்தாங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அப்படி என்ன ஒரு மினிமம் இதுல வந்து இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா. அண்ணாவினுடைய கொள்கை மாநில சுயாட்சி தான், அதிமுக செய்யல, திமுக என்ன செஞ்சது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுக்கறாங்க. யார் நீயா?
அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். அதற்கு தேவையானது அதுக்கு எதிராக மசோதாக்கள் எடுத்துட்டு வரும்போது கண்டிக்கிறாங்க. அதே தான் அதிமுக. இல்ல, நான் திமுக ஆதரவாளர். நான் நம்புறேன், முழுமையாக நம்புறேன். அவருடைய செயல்பாடுகள் எங்களுக்கான உரிமையை பெற்றுத்தரும் அப்படின்னு நான் இப்போ வரைக்கும் நம்புறேன். உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? அதேதான் அவங்களுக்கு போய் சொல்றாங்க. 2 பேரும் ஒரே ஸ்டாண்ட் தானே, ஒரே கொள்கை தானே. ஆமா, அதை யார் செயல்படுத்துறாங்க, அந்த செயல்படுத்தக்கூடிய முயற்சிகளை யார் எடுக்கிறாங்கன்னு இருக்குல்ல. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நீட் கொண்டு வரக்கூடாது மாநிலத்துல, சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சாங்க. அதுதான் திமுகவும் செய்யுது. 2 பேரும் என்ன வித்தியாசம்? கிளாமர் அப்பில் சேம் அப்பில். ஃபர்ஸ்ட் நீட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுது அதை எதிர்த்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு வாங்கி கொடுத்தது எந்த கட்சி? திமுக காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்டது. அதுல தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கியிருந்தாங்க. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. காங்கிரஸ் ஒன்றியத்துல இருக்கும் பொழுது திமுக கூட்டணியில இருந்தது. காங்கிரஸ் எடுத்துட்டு வருது. திமுக காங்கிரஸ் சரி சொல்ல, உங்களுடைய விருப்பத்துக்காக ஐக்கிய முற்போக்கு உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது திமுக கூட்டணியில இருந்ததுன்னு சொன்னா பிடிக்கல. திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருந்தது. ஆமா, ஆட்சி அவங்க தான் வச்சிருந்தாங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். கரெக்டா. திமுகவினுடைய எம்பி திருச்சி சிவா அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. நாங்க வந்து நாடாளுமன்றத்தில் நீட்டுக்கு எதிராக நீட்டில் திருத்தம் கொண்டு வரும் பொழுது, திருத்த மசோதா கொண்டு வரும் பொழுது அதற்கு ஆதரவாக வாக்களிக்காமல் அதிமுக வெளிநடப்பு பண்ணிடுச்சு. இது என்னடா புது பொருளியா இருக்கு? டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் நீட்டுக்கு எதிரான மசோதாவிற்கு ஆதரவு தெரிவிக்காமல் வெளிநடப்பு செய்திருச்சு. திமுக எம்பிக்கள் அந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கலையா? எப்படிடா தப்பிக்க போற? அப்ப நாடாளுமன்றத்துல ஏன் அவங்க வெளிநடப்பு செஞ்சாங்கிறதுக்கான பதில் எனக்கு தேவை. அந்த மசோதா அதிமுக ஆதரவு அளிச்சிருந்தாலும் நிறைவேறி இருக்க போறது இல்ல. மெஜாரிட்டி இல்ல. திமுக அதிமுக 2 கட்சி ஓட்டு போட்டாலும் நாடாளுமன்றத்துல நிறைவேறாது. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? காவிரி தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி அதிமுக எம்பிக்கள் அமளியில ஈடுபடும் போது திமுக கூட சேர்ந்து அமளியில ஈடுபடல. இல்ல, அமளியை விட மசோதாவை விட உங்களுக்கு அமளி ரொம்ப பெருசு தெரியும். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. நாடாளுமன்ற அவையவே இயங்க விடாம செஞ்சு கவனத்தை ஈர்க்கிறாங்கல்ல. கவனத்தை எல்லாம் ஈர்த்துக்கோங்க, நான் வேண்டாம் ஏன் கூட பண்ணிக்கல. நீங்க கவனத்தை டபுள் ஸ்டாண்டர்ட்ல. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? காவிரி தண்ணி வேணும்னு அதிமுக அமளி செய்தது, அதற்கு எதிராக திமுக அமளி செய்ததுனால டபுள் ஸ்டாண்டர்ட் கூட நிக்கல. வண்டு முருகனா இருந்த என்னைய வகத்திலேயே மேய்ச்சி நண்டு முருகனாக்கிட்டாங்கடா. எங்க அமளி செய்வதில் கூட நிக்கலன்னு அழுத்தமா சொல்லுங்க. நீட்டுக்கு எதிரா ஓட்டு போட்டாங்களா? நான் என்ன சொல்றேன், திமுக கொண்டு வந்த மசோதாக்கு எதிரா ஓட்டு போட்டாங்க. செய்தால் என்ன? இப்போ உங்ககிட்ட நான் ஏன்னா நீங்க கொண்டு வரதுல பிரயோஜனம் இல்லைன்னு போயிருப்பாங்க. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. சனாதனத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு சமமா கூட உட்கார வைக்காம நிக்க வச்சு பேசுறது சனாதன ஒழிப்பா? யாராக இருந்தாலும் தவறு செய்யுது. தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மேலேயே இந்த விமர்சனங்கள் வந்துச்சு. இவங்க எதெல்லாம் சொல்றாங்களோ, பெண் அடிமைத்தனம்பாங்க, சமத்துவம்பாங்க, சாதி ஒழிப்பும்பாங்க, ஆனா இவங்களே அதோட மொத்த உருவமா இருப்பாங்க. அதெல்லாம் செய்யக்கூடிய நபர்களாகவே இவங்க இருந்துகிட்டு சும்மா பேருக்கு இதை அப்படி சொல்லிட்டு சுத்துவாங்க, ஓட் பேங்க்குக்காக இதை பண்றாங்கன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அவங்க திமுகவை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லும்போது திமுகவை மட்டும் சொல்லாதீங்க, எல்லா கட்சியும் சேர்த்து சொல்லுங்க, எல்லா சமூகத்திலும் சேர்த்து சொல்லுங்க. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. ஒரு இதெல்லாம் இல்லாதவங்க இதை பத்தி பேசுறாங்க. சனாதனம்னா என்னன்னு தெரியல, அல்லது ஏற்றத்தாழ்வுலாம் சரி தப்புன்னு தெரியல, காலங்காலமா நான் இப்படிதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன், நான் அப்படிதான் செய்யறேன்ற நபர்களை எதிர்த்து அது தப்புன்னு சொல்ற அந்த புரிதல் கொண்டவங்க அதே விஷயத்தை செய்யும் பொழுது இப்ப இதுல யார் சரின்ற ஒரு கேள்வியை சமூகத்துக்கு நம்ம கொடுத்துட்றோம்ல. அழுகுறான்.
அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு அந்த சிந்தனை இருந்ததுன்னா திருத்திக்கணும். என்ன? தெரிந்தோ தெரியாமலோ இருந்தா திருத்திக்கலாம். ஹேபிச்சுவலா தொடர்ந்து அது இயல்பா நடக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அப்படி அப்ப அந்த அவங்க மாதிரி நீங்க என்ன பேசுறீங்கன்னு ஆயிடுது இல்ல. இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.